கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். யார் தாழ்ச்சி அடைகிறதுங்க? இயேசு கிறிஸ்து எந்த குடும்பத்துக்கு யாருடைய வாழ்க்கையில மேய்ப்பராய் இருக்கிறாரோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை தான் எப்படி இருக்காங்க? நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம சபைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய எல்லாவற்றுக்கும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராய் காணப்படணும். ஹல்லேலூயா. யாரையோ நம்பி நம்ம என்ன பண்றாங்க? என் குடும்பத்துக்கு நீங்க தான் பாதுகாப்பு, என் குடும்பத்துக்கு நீங்க தான் துணையா இருப்பீங்க, எல்லாமே நீங்க பாத்துக்குவீங்க என்று சொல்லியும் எல்லாம் கைவிட்டு போயிருப்பாங்க, இல்ல மறித்து போயிருப்பாங்க, சூழ்நிலைகள் மாறப்பட்டு இருக்கும். ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து பக்தர் தாவீது சொல்றாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மாத்திரம் தான் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்க முடியும். மற்ற எல்லாருமே நம்மள குழியில தள்ளக்கூடிய ஒரு காரணத்தை பார்ப்பாங்க, எப்போ விழுந்து போவாங்க என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர். பாருங்க, அவர் என்னை உள்ளுள்ள இடங்களில எப்படிங்களா, நல்ல பசுமையான இடத்துல, ஆசீர்வாதமான இடத்துல, திருப்தியா இருக்கிற இடத்துல என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர், எப்படி தண்ணீருங்களா, அமைதியான உள்ளத்துல ஒரு அமைதியை கொடுக்கிறார். உன் உள்ளத்துல இருக்கிற எரிச்சலை கர்த்தர் போக்குறார். உன் வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கிறார். அமர்ந்த தண்ணீர் சமாதானத்தை கொடுக்கிறார். சாலோம், சமாதானம், சமாதானம், சமாதானத்தை கொடுக்கிறார் ஆண்டவருங்க. அதுதான் சமாதானத்தின் தேவன். இங்க பாருங்க, அமர்ந்த தண்ணீர் என்னை என்ன பண்றாருங்க? கொண்டு போய் விடுகிறார். நிம்மதியாய் கொண்டு போய் விடுகிறார். போராட்டங்கள், எரிச்சல் எல்லாவற்றையும் எடுக்கிற ஒரே தேவன் நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. தேவ பிள்ளைகளே, அவரை விசுவாசித்து அவருடைய சமூகத்துல நம்ம காத்து அவரையே நம்ம உறுதியாய் பிடித்து கொண்டு, இயேசுவே ஒரு நல்ல மேய்ப்பன் நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் என்றால் அது நீங்க மாத்திரமே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உண்மையாய் நம்ம இடம் கொடுத்து அவரை விசுவாசித்து நம்ம வரும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பனே அங்க பாருங்க, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நாங்க 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், எப்படிங்க? இந்த உயிர் இருக்கும் நாளெல்லாம், நமக்கு இப்பொழுது ஜீவன் இருக்கிற நாளெல்லாம், இந்த நிமிஷம் மூச்சு விட்டுட்டு இருக்கிற இந்த நாளெல்லாம் ஆண்டவர் சொல்றாருங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். ஹல்லேலூயா. நன்மை கொடுக்கிறாருங்களா? உங்களுக்கு என்ன நன்மை வேணும்? உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன். தீமையை கொடுக்கிறேன்னு சொல்லல, தீமையை விட்டு விலகி போடுவேன். எல்லா நன்மையும் உனக்கு தொடரும். கிருபையை என்ன பண்ணுதுங்களா? தொடரும். கிருபை என்றால் இரட்சகர் இயேசு. அந்த இயேசு உங்களோட இருக்கிறார். பாருங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தொடரும். நன்மை உங்களை தொடரும். இயேசு உங்களோட கூட இருப்பார், உங்களை பலப்படுத்துவார், தாங்குவார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தொடரச் செய்கிறார். அது மாத்திரமல்ல, நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் இல்ல, மனுஷரை போல கொஞ்ச நேரம் வைத்து நம்மளை தள்ளி விடுகிற நாட்களை போல தேவன் நமக்கு செய்வதல்ல. நீடித்த நாட்களாய், எப்படிங்க? நீடித்த நாட்களாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரா? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் தொடர்ந்து, ஜீவனுள்ள நாளெல்லாம் நீடித்த நாட்களாய் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் மாத்திரம் தான் நமக்கு ஒரு நல்ல மீட்பனாய் காண முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான் நமக்கு ஒரு நல்ல தேவனாய் காணப்பட முடியும். உலகத்துல யாருமே நமக்கு என்ன பண்ண முடியாதுங்க, ஒத்தாசையை செய்ய முடியாது. எல்லாரும் நம்மளை விட்டு பின் போகலாம், எல்லாரும் நம்மளை விட்டு கைவிடப்பட்டிருக்கலாம். அந்த வேளையில தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பராய் காணப்படும். நல்ல மேய்ப்பரா உங்களுக்கு காணப்படும். நல்ல மேய்ப்பரா உங்களை நடத்துவார். இயேசுவை உண்மையா விசுவாசி. ஆண்டவராகிய இரட்சகர் இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த நல்ல மேய்ப்பரை விசுவாசிங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. தாவீது சொன்னது போல,
என் தேவன் எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர். இன்றைக்கு ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் என்று சொல்லி தேவன் ஆராதிக்கும் பொழுது இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் உங்களோடு இருந்த பெரிய காரியத்தை செய்ய இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் ஏன் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் ஏன் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சடையே, நான் தாழ்ச்சடையே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம்.